3ஆம் அதிகாரம் 13-19 வசனங்களை வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். நீங்க கீழே இருக்கிறவங்க 19 அந்த 19 வசனம் அந்த 14 19 வரை இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த 12 பேர் 12 பேர் அங்க அப்போஸ்தலர் பேர் இல்லை, அப்போஸ்தலருடைய பேர் நினைச்சு அப்போஸ்தலர் இல்லை. சரி, இப்போது அந்த செய்திக்கு நிறைய நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவர் செய்ததான நிறைய ஊழியர்கள் மிக முக்கியமானது என்னன்னா சீஷத்துவ பயிற்சி, சீஷத்தை உருவாக்குறது. அடுத்தது தனக்கு பின்னாடி வருகிற ஒரு மனிதரை ஒரு குரூப் என்ன செய்யணும், உருவாக்கணும். என்னுடைய ஊழியத்தை அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யும், கொண்டு போகும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்படியான இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தாக ஒரு காரியத்தை செய்ததால் என்னுடைய ஊழியம் இதான் என்னை அனுப்பி இந்த பூமியில செய்ததா இந்த ஊழியத்தை நான் திரும்ப நான் என்ன செய்யணும், அடுத்த சந்ததிக்கு என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும் என்று சொல்லி அவர் தன் சந்ததிக்கு கொடுக்கல, நான் பிள்ளைகள் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ன செய்ய கொடுக்கல, கல்யாணம் பண்ணல. ஆனா அவர் யாரை அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, யாரை சித்தமாக கண்டார், அவருக்கு சித்தமானது யார் என்பதை புரிந்து கொண்டார். இவர்கள் என் வேலையை செய்வாங்க, இவங்களால இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சித்தமானவர்கள் அதுல 12 பேர் நினைச்சார் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த கனமான ஊழியம். இந்த ஊழியத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? சொப்பனை பார்த்து வந்தீங்களா? தரிசனத்துல பார்த்து வந்தீங்களா? பெரிய ஊழியக்காரன் தலையில கை வச்சு ஆண்டவரோட ஊழியத்தில் எல்லாரும் வந்தீங்களா? அல்லது அப்பா ஊழியம் ஆனால் நான் நினைக்கிறேன் ஊழியம் செய்யறேன், இல்லை நான் வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரத்துல ஒன்றும் பண்ண முடியாது, சோதிக்க முடியல, அதனால ஊழியத்துக்கு வந்துருந்தாங்க. ஒரு பாஸ்டர் கூட தொடர்பு இருந்துச்சு, அவங்க கூட பைக் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன், பார்த்தேன் நல்ல வருமானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ரைட்டு பைக் தூக்கிட்டே வந்துடலாம். நான் சொல்றது அதான் நான் சொல்றேன், முன்கூட்டியே சொல்றேன். நான் பேசுறது எனக்கு கொடுத்த செய்தி எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனால் நான் என்ன செய்யணும் சொல்லித்தான், அது எனக்கு பிரச்சனை, அது உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை. இது எனக்குரிய செய்தி இல்லை, நான் எடுத்து வந்தேன் நான் பேசினாலும். அப்ப என்ன எப்படி இந்த ஊருக்கு வந்தோம் அப்படிங்கிறத நீங்க உங்களை நீங்களே கற்பனை சோதனை செய்து கொள்ளுங்க. ஒரு காலத்துல அப்பா ஊழியம் செய்தாங்கன்னா உள்ள ஊழியம் வரமாட்டான், ஏன்னா நீ கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படணுமான்னு கேட்கணும், எல்லாம் வேலை செஞ்சிச்சு. இப்ப அப்பா ஊழியம் செய்தாங்கன்னா கண்டிப்பா எதுக்கு வராது, எதுக்கு வராது? ஏன்? சொந்த காப்பாற்ற உங்களுக்கு. அப்போ ஊழியம் என்பது வம்ச வழியா இருந்தது, ஆனா ஊழியம் என்பது வம்ச வழி கிடையாது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஆசாரிய ஊழியம் வம்ச வழி, ஆனா அப்போஸ்தலர் ஊழியம், இயேசு கிறிஸ்து உருவாக்கிய ஊழியம், அல்லது பவுல் அவர் உருவாக்கிய ஊழியமானது வம்ச வழி ஊழியம் கிடையாது, அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் ஊழியம். அழைக்கப்பட்டால் ஒழிய ஊழியத்தை யார் நினைச்சுக்கிறீங்க முடியாது. சாப்பாடு கிடைக்கும் சார், கூப்பிட்டு அங்க பாஸ்டர் கூப்பிடுவாங்க சார், காணிக்கை கிடைக்கும் சார், ஆனா ஊழியம் இருக்காது சார். காணிக்கை, சாப்பாடு, மரியாதை இது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னா நீ ஊழியம் செய்து கொள்ள. சாப்பாடு பிச்சைக்காரன் கூட ரோட்ல உட்காந்து அழகா கொண்டு கொடுக்குறாங்க சார் பிரியாணிய, படுத்த இடத்துல தட்டி எழுப்பி கொடுத்துருப்பாங்க சாப்பாடு. உங்களுக்கு இடம் இருக்காங்களா? அன்னைக்கு நான் சொல்றேன், காக்கா சர்வீஸ் பண்ணுது சார், சொமோட்டோ எலியாவுக்கு சாப்பாடு யாரும் கொடுத்தது, சொமோட்டோ சர்வீஸ் சாப்பாடு 1/2 மணில இருந்து சாப்பாடு கொடுத்து கொடுத்துச்சு இல்லையா? அவன் அடுத்தது தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்தது யாரு? எலியாவுக்கு தேவ தூதன் இருந்து பேசினாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சமூக கொண்டு செல்கிற ஆட்கள்
அவன் சுருண்டு படுத்து கிடக்கிறான். எவனை பத்தி கவலை இல்லை, எதை பத்தி கவலை இல்லை. அவன் ஏதோ போராட்டி போய் தான் வந்துப்பான், ஏதோ பிரச்சனையெல்லாம் படுத்து வந்துருப்பான். ஆனா போராட்டம் கட்டி இருக்கு. என்ன வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுவியா, தயிர் சாப்பிடுவியா, பிரியாணி சாப்பிடு, எல்லாம் வச்சிருப்பையா? அவன் வச்சு சாப்பாடு வச்சிருப்பான். வேணும்னா சாப்பாடு வச்சுருப்போம் இருக்கா இல்லையா? அப்ப சாப்பாட்டுக்கு இல்லைன்னா நம்ம வந்தோம் இருக்கீங்களா இல்லையா? எங்கேயே தெரியும். சாப்பாட்டுக்கு இல்லாம நான் இந்த வீட்டுக்கு வரல, நான் அழைக்கப்பட்டேன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டான். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆமென். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்று நீங்க தீர்மானிக்கணும்னு சொன்னா கை வைத்து உண்மையை சொல்லுங்க. டாக்டர் நீ தெரிந்து கொண்டார். ரியலி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நெஞ்சில கை வச்சு உண்மையான தெரிந்து கொண்டார் நீங்க சொல்லுங்க. தேவனுக்கு தெரிந்து கொள்ளாத பற்றி எனக்கு கவலை இல்லை. தெரிந்து கொண்டால் எதற்கு தெரிந்து கொண்டால்? எதற்கு தெரிந்து கொண்டால்? நம்மோடு இருக்க. அடுத்த முதலில் வந்து அவன் தெரிந்து கொண்டு அவர்கள் நம்மோடு கூட இருக்கவும். எதுக்கு தெரிந்து கொண்டாரா? யார் கூட இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? 12 பேர் யார் கூட இருந்தாங்க 3 வருஷம்? அவன் ஊழியர் தொடங்கி 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 8 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. யார் கூட நீங்க டாவல் கேட்டுருந்தீங்க? யார் கூட நடந்தீங்க? யார் கூட போறீங்க? கடற்காரன் கூட போறீங்க, வண்டிகாரன் கூட சுற்றிட்டு இருக்கீங்க. எவனாவது இன்னைக்கு நிறைய பார்த்தது பார்த்தேன் கஷ்டம். எவனாவது கொடுக்குறான்னு தெரிஞ்சு அவன் பேடி செஞ்சுருக்கணும். அவனுக்கு கொடுத்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டானா? என்ன பொறுத்தவரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறதா என் சாப்பாடு. நீ போய் கடந்த சாப்பாடு கிடையாது. உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் உன் சாப்பாடு. தேவ தூதனுக்கு கொண்டு வந்து கொடுத்தா, தேவ தூதன் எலியாவுக்கு கிடைச்சா கொண்டு வந்து கொடுத்தா, காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு. இரவு என்ன செய்தா? கொண்டு வந்து கொடுத்தா. கொண்டு வந்து கொடுக்கிற அந்த காணிக்கை தான் உன் காணிக்கை. நீ போய் வாங்குற காணிக்கை காணிக்கை. தினகரனை பத்தி உங்களுக்கு தெரியும். நீ பழைய ஆட்கள் தெரியும். அதனால புரியாது. அந்த பழைய பாட்டுக்காரு உட்கார்ந்து காணிக்கை வாங்கின ஒரு மனுஷன் உண்டானால் யாரு? கண்ட குப்பை யாரு என்னன்னு தெரியாது. நம்ம போய் ஊழி செஞ்சிருப்போம், நம்ம தான் ஜோம் பண்ணிருப்போம். ஆனா அவன் எங்க எழுப்பான் இல்லையா? இல்லையா? ஒரு சுவிசேஷன் கீழே பார்த்தேன். சுவிசேஷன் அவர் சுவிசேஷன் தான். அவர் உட்கார்ந்த இடத்துல வாங்குறது கற்றுக்கிட்டவரு பாஸ்ட் ஓ ஆடு நீ ரட்சிப்பு நடத்துற மோ சபைக்குள்ள இருக்கிறவங்க நீ போய் வாங்குற காணிக்கை இருக்கு. உனக்கு கொடுத்து கொடுக்கலையே, உனக்கு கொடுத்து கொடுக்கலையே, நீ போயில் கலெக்ட் பண்ண. அப்ப ஆண்டுகள் இருந்தப்பா இந்த ஓமல் இருந்தப்பா உட்கார்ந்து வாங்க தெரியுதா இல்லையா? செஞ்சாங்க இல்லையா? இதே ஆள் தான் அனுப்பிச்சு உனக்கு கொடுக்க மாட்டேங்குது, உனக்கு பால் கறக்க மாட்டேங்குது. அது அவரை பார்த்தோன்னே கிளம்புது. என்ன மிஸ்போச்சு அது? சொல்றது போல என்ன நாம் செய்ய வேண்டியது. அவர்கிட்ட இருந்த ஒரு படம் எடுத்தீங்களா? அவர் என்ன சொல்லுங்க அப்படி பேர் மாங்காட்டுன்னு சொன்னல. அவர் கடைசி காலத்துல எனக்கு அவசியம் இல்லை, நான் முந்தைய காலத்துக்கு சொல்லுகிறேன். அவர் 3 நாள் மீட்டிங் நடக்குதுன்னா அவர் 3 நாள் ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருப்பார். சோப்பிங்க போன தண்ணியை திறந்துட்டு அந்த பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்கிறப்போ ஒரு கதரை அழுது செவிக்கிற ஒரு மனுஷன். அவருடைய ஊழியர் வெற்றி பிரயோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் தேவையான பட்ஜெட் போட்டு ஏதோ பண்ணி வச்சுட்டாரு. ஆனா ஆரம்ப கால ஊழியர் நாங்களாம் இந்த சித்தப்பா சொல்லுவாங்க. அதனால அவங்க நெருங்கி ஸ்நேகிதர்கள், அதெல்லாம் எனக்கு போசலா தெரியும். அப்போ அவங்க பேசும்போது அது சொல்லுவாங்க, சாப்பிட சோப்பியம் பாருங்க, சாப்பிட போவாங்க. அவங்க எதுக்கு போவாங்கன்னா அங்கெல்லாம் தண்ணியை திறந்து கதவி அழுதவே சந்தேகம் வெங்க அழுதாச்சு
ரெண்டாவது ஒரு ஆள் வந்து பின்மாற்றாங்க. ஆனா அவனும் ஜெபிக்கிற மனிதன் தான். ஆனா அவன் பின்மாற்றத்துக்கு வருவான். அவன் ஜெபம் பண்ண வேற உலகால் போட்டா அவன் கட்டுரை மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா பின்மாற்றத்துக்கு போயிட்டான். நான் ஒரு நாள் போட்டோ எடுப்பான்னா போட்டோ எடுத்த மகிழ்ச்சி வரல, அது பின்மாற்றத்துக்கு போயிடுச்சு. ரெண்டாவது நான் போயிட்டான். வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறார். தேவனோடு வாழ்ந்தவர்கள் தான் ஊழியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆமென். நான் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் சொன்னேன். இப்போ பைபிள் இருக்கிற ஆட்களையும் நான் சொல்றேன். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். தேவனோடு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு வசனம் பேசிட்டாரு சொல்லியிருப்பாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 24 படிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து. யாரு? மெத்துசலா. அப்படியே அவன் மனுஷன். அவன் எப்படி யாரோட சஞ்சரித்தானா? தேவனோட சஞ்சரித்து சன்னியாசியா இருந்த தேவனோட சஞ்சரித்தானா? குடும்ப வாழ்க்கையில் சஞ்சரித்தானா? குடும்ப வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றீங்க? வாழ்க்கையாளர் எப்படி எங்க தெரிவிக்க போறாங்க? எப்ப பாரு காசு காசு. நான் எங்க போவோம் காசு? எப்ப பாரு கவனம் சகோதரி மாதிரி இல்லை. நான் தைரியமா பேசுறேன். இல்லைன்னா சட்டைன்னு சொல்லுவோம். காசு கொடுத்து இல்லையா? அதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். காசு காசு கேட்டு தொந்தரவு தாங்க முடியல. எங்க போறேன்னு கேட்டுட்டு ஒரே என்னது வீட்டுக்குள்ள குழப்பம். சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சை நடக்கிற நேரத்துல தான் அவங்க பாக்குற பார்வையே நம்ம நினைச்சுது. தெய்வத்துக்கு பயப்படணும் இல்லையோ, கொண்டாட்டிக்கு பயந்துருச்சு, டான்ஸ் ஆட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நமக்கு நடக்கிற விஷயம் தான். இல்லை சரியா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப கால விஷயத்தை சொல்றதுக்கு குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் உன்னுடைய பர்சனல் லைஃப் யார் கொடுக்கணும்? யாரோட இருக்கணும்? அவன் யாரோட இருக்கணும்? குடும்ப வாழ்க்கை இருக்குது. குடும்ப வாழ்க்கையோட தான் அவன் தேவனோட சஞ்சரித்தானே. பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்துச்சு, எல்லாம் பிறந்தவரும் சொல்லுவாங்க தேவனோட கூட சஞ்சரிக்கிற அனுபவம். அவன் அடுத்தது ஈசாக்கு அவன் இவ்வளவு சொல்லுது 24 ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் சஞ்சரிக்கிறது. நம்ம நாட்டுக்கு மெட்ராஸ் பாஷத்துக்கு தமிழும் தெரிய மாட்டாங்க. தமிழும் தெரியாது, தெலுங்கு தெரியாது. ஹிந்தி வேற சொல்ல போறாங்க. இங்க எங்க போய் எல்லாம் கூட திருப்பி தமிழே தெரியாது நம்மளுக்கு. தமிழ் பைபிளை பொறுத்து வந்து சொல்றாங்கன்னா நான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுவாங்க. இல்லைன்னா நாங்களே சொல்றதுக்கு அந்த விளக்கமே செய்யாது. நாம் என்று சொல்றது நாங்கள் சொல்லி பேசிட்டுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றது வேண்டாம் சொல்லிட்டு. அப்ப என்னன்னா இங்க சொல்லப்படுறது சஞ்சரித்தல் என்று சொன்னா ரூம் கட்டுனா சஞ்சரிக்கிறதா மீனிங் ஒரே ரூமில் ஒரு ரூம் எடுத்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதுதான் சஞ்சரித்தல். அவ தேவனோடு வாழ்ந்து தேவனோடு நடக்குது. கடவுளோட என்ன செய்யுமா நடக்கும். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க யார் கூட நடக்கிறீங்களோ அவங்க டைலாக் வந்து யார் கூட நீங்க நடக்கிறீங்களோ அவங்க டைலாக் உங்களுக்கு வந்து. சில பாஸ்டர்ஸ் எங்க வாயில எப்ப பார்த்தாங்க ஏழு 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 வேற ஒன்றும் வர வாயில இடவுன்னு சொன்ன கிராமத்துல அழிஞ்சுடுவோம். சாவு விட்டு உண்டு இடவுன்னு சொல்றது. அப்புறம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க? எவனுக்கு சூழ் கொடுக்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளாலும் போகும். அதே கேட்டு புரியுது அவனுக்கு. இதுவே பேசலாமா? அப்போ நீ எங்க கேட்கிறியோ, யார் கூட வாழ்றியோ, யார் கூட உனக்கு சமகாசம் அதிகமா இருக்கோ அவங்க டைலாக் தான் இங்க பேசுவீங்க. பிரசவத்துல பேசுவேன். நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதனா இருந்தால் தேவன் பேசுகிறது நீ பேசுவ, தேவன் சொல்லுகிறத சொல்லுவ, தேவன் யோசிக்கிற மாதிரி யோசிப்ப, தேவன் பயன்படுத்துகிற வார்த்தை உனக்கு இருக்கும். தெய்வீகம் உனக்கு சபையில தெரியும். சபையில நீ என்ன மாதிரி பிரசங்கம் பண்றேன்னு ஒரு பிரசங்கத்தை கொடு, உன் லைஃப் நான் சொல்லிடுவேன்.
உன் பிரசங்கத்தை சொன்னாலே, உன் பிரசங்கத்தை ஒரு முறை கேட்டாலே உன் லைஃப் இதுதான் அப்படின்னு தெரியும். ஏன்னா இதுதான் வாழ்க்கை. ஒரு மனுஷன் பேசும்போது கண்டுபிடிக்க முடியல, ஒண்ணு இல்லை, அவர் பேசிக்கிட்டான். ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுறாரு, போன்ல பேசிட்டு கேட்டு நீங்க ரேஸ் எடுத்துங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். நான் உடனே கேட்டாங்க, நான் இல்லையா அப்படின்னு கேட்டேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க நான் அப்படின்னு கேட்டேன். ஆமா, அந்த ரேஸ் அப்படிங்கிற எழுத்து சொல்றது எவன் சொல்லுவான், எவன் பேசுவான், நார்த் இந்திய பசங்க தான் பேசுவான். அப்ப என்ன, நமக்கு இந்த டைலாக் கூட்டாவே இந்த டைலாக் இது இருந்தா வருது, இது இருந்தா வருது. இந்த ஏரியாவில் இருந்தா வந்து கண்டுபிடிச்சோம் இல்ல. நான் எப்படி சொல்லுவேன், நீங்க எந்த ஏரியாவில் ஊழியர் முக்கியம் இல்ல பாஸ்டர், அந்த ஏரியாவை மாற்றுகிறது தான், அந்த ஏரியாவில் கிரீசிங்க விசாசை நீங்கள் கட்டுவது தான் முக்கியம். அந்த ஏரியாவில் கிரீசிங்க அசுத்த வளங்களை ஜெயிப்பது தான் முக்கியம். அந்த ஏரியாவில் கிரீசிங்கிற கொஞ்சம் கட்டுவது தான் முக்கியம். அந்த ஏரியாவில் கிரீசிங்கிற கெட்ட வார்த்தை பேசுகிற, தூஷண வார்த்தைகளை பேசுகிற மக்களை ஜெயிப்பது தான் முக்கியம். நீங்க பேசுற பேச்சும் உங்க டயலாகும் உங்களுடைய சொல் ஆற்றல் காரியங்களை செய்யும் போது, உங்கள் விசுவாசிகள் வெளியே பேசுகிற போது அவர் தெரிஞ்சுக்குவாங்க, இந்த சபையை சார்ந்தவர் இயேசுவோடு கூட வாழ்ந்த இருந்த ஒரு பேரை பார்த்தேன், இனி அவனோட இருக்கிறதுனால ஒரு பட்டத்தை கேட்கிற ஆமான்னு தெரிஞ்சு வச்சுல உன் வார்த்தை வெளிப்படுத்துவது இல்லை. அப்படியானா உங்களுடைய டயலாக்கு உங்க வாழ்க்கையை வெளிப்படுத்தும். நீங்க யாரோட சஞ்சரிக்கிறீங்க, இப்ப யாரோட சஞ்சரிக்கிறீங்க, யாரோட முக்கியமான கேட்டு டைம் பாஸ் பண்ணும் போது விசுவாசிகளுக்கு யாரா நடந்தீங்க, தப்பா நீங்க கூப்பிட்டீங்கப்பா சொல்லிருக்கேன், தப்பா நீங்க ஆறா நடத்துறீங்க, பாஸ்டருக்கு ஆறா நடத்துறீங்களா, விசுவாசிகள் நடத்துறீங்க, அது சொல்லுங்க. நீங்க பாட்டு பாடுறீங்க, நீங்க விசுவாசிக்கு பாட்டு பாடுறீங்களா அல்லது பாஸ்டருக்கு பாட்டு பாடுறீங்க? பேசுங்க. நான் வாத்தியார், எனக்கு பேசிக்கல 40 வருஷம் வாத்தியார், நான் ஒரு பைபிள் கலந்து வாத்தியார் சொல்லிட்டு கதையை ஓடி போயிட்டேன். நான் பாஸ்டர் பாஸ்டராகவும் இருக்கேன். ஆனா பாஸ்டர் எங்க போனாலும் என்னோட பாஸ்டர் இதுதான் அனுப்பிச்சு இந்த ஐயா எங்க போனாலும் இது அன்னையா எங்க இருந்தாலும் இருக்காதா. அதனால நான் சொல்ற விஷயத்த சொல்றேன். நீங்க என்ன நடந்தீங்க, ஒரு பாட்டாவது அர்ப்பணிப்பு பாட்டு பாட்டீங்களா? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இதைத்தான் நீங்க பாட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று எவ்வளவு நாளே ஆச்சு சொல்லுங்க. உங்களில் ஒருவர், நான் உங்களில் ஒருவர் தான் சொல்லுங்க. நானும் பாஸ்டர் 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் ஆச்சு. இப்போ பாவமணி பாட்ட பாட்டீங்கன்னா யாருக்கு பாடுங்க, யாருக்கு பாடுங்க? இளைஞர் பாண்டாரு, நான் பாவம் செய்தேன் இது பாண்டாரு, பாதத்துக்கு நான் பாவம் செய்தேன், நான் நியாயம் செய்தேன், பிற பாட்டை எடுத்தேன். அதுவும் அவனாலே பாத்தது யார் பாட்டு எடுத்தாரு? அந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதி விட்டாரு. எல்லாம் அந்த குழந்தைங்க கூட பாட்டு போகுது. சின்ன பசங்க பாட்டு அந்த பாட்டை, சின்ன பொம்பளை பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க பாட்டு பாடுது. அது என்னன்னு தெரியாம பாட்டு பாடுது. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்போ உங்க ஆராதனை யார் கிரியை செய்வான்னு நினைக்கிறீங்க? முதல்ல தெளிவடைங்க பாஸ்டர், தெளிவா இருங்க. தெளிவா இருங்க. தெளிவு நமக்கு முக்கியம். இந்த சிந்தையில, இந்த செயல்ல நாம் இன்னும் ஒரு அட்வொகேட் எப்படி இருக்கா, ஒரு ஐஏஎஸ் எப்படி இருக்கா, ஒரு ஐபிஎஸ் எப்படி இருக்கா? இல்ல இந்தியாவுக்கு குழம்பு தான் நிற்குது, தமிழ்நாடு குழப்பம் தான் நிற்குது. ஏன்னா அந்த ஆட்சி எப்படி வடக்கு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி விபச்சாரத்தின் ஆகி பேசிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைகளை ஜெயிலுக்கு போனாங்க. தமிழ்நாட்டில் ஒன்று கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் யார் எங்கிருந்து வருது? நம்மளால ஜெயிக்கிறது அவங்களுக்கு. அப்புறம் நாம் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வதற்காக நம்முடைய ஏரியாவை நீங்க ஆண்டாதான் தேசத்தை நாம் ஆள முடியும். முதல்ல உங்க ஏரியாவை நீங்க ஆளுகை செய்து பாருங்க. நீங்க ஊழியம் செய்கிற அந்த இடம் உங்களுடைய ஆளுகை இருக்கிறதா? இப்பொழுது எனக்கு கொடுத்து கொண்டிருந்த இந்த இடம், நான் இந்த இடத்துல என்ன செய்யணும் ரோல் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாம் சிந்தை போது எனக்கு திருப்பணும். நான் திருப்பாம காமெடி பண்ணிட்டு வரேன், என்ன நினைச்சிட்டு இருக்கான், நீ போன் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை கட்டி இழுக்கிறது என்ன இருக்கணும்,
இல்லாத பட்சத்தில் அனுப்பிட்டு பிரசங்கத்துக்கு நாய்க்கிறாங்க. நீங்க உங்க இடத்துல தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இருந்தா உங்கள் மக்களையும் தேவனோடு சஞ்சரிக்க பண்ணுவீங்க. அந்த ஏரியாவும் தேவனோடு வாசம் பண்ணுவீங்க. ஆமென். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை நமக்கு வேணும். சரி, எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறது? எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க? நம்முடைய கடந்த கால வாழ்க்கை 6 நாட்கள் பழைய ஆட்கள் இருக்கிறீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி புரிந்து போன நாட்கள் இருக்கீங்க. அந்த நாட்கள்ல உங்களுடைய பிரயர் எப்படி இருந்துச்சு? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆண்டவரை சந்திக்காம இந்த இடத்துக்கு நான் நிச்சயமா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டாலும் நம்பிக்கை மனசுல வர வரையில ஜெபத்தை முடிச்சிருக்க ஜெபத்துக்காக மலை மலையா சுற்றுலா செல்தாமஸ் உண்டு, அந்த மிலிட்ரி கேம்பஸ், அந்த சாப்பம் கடற்கரையில போய் பழங்கால போட்டு ஜெபிக்கிறது எங்கெல்லாம் ஜெபம் இல்லை. இப்போ இப்போ புரியுதா? ஜெப வாழ்க்கை எங்க இருக்குன்னு புரியுதுங்களா? தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு பிரச்சனை. அடுத்தது, தேவன்கிட்ட பேசியிருக்கோமா? நம்ம தேவன்கிட்ட பேசியிருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம தேவனோட பேசியிருக்கிறோமா? என்னைக்காவது கடவுள்கிட்ட பேசியிருக்கீங்களா? அது எப்படியா பேசுறது? சொல்லுவாரா? பேசுவாரா? வாசி அது சொல்லி இருக்கு. அது இல்லாம இல்லை, பைபிள் நமக்கு இல்லாம இல்லை. சரி, வாசி. 14 14ஆம் அதிகாரம் 2ஆவது மணி. ஏனெனில் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் விளங்குதா? நீங்க தேவனோடு பேசுறீங்களா? தேவனோடு பேசுறீங்களா? நீங்க பின்வருகிற விஷயத்துல விளக்கல, அந்த இடத்துல மட்டும் புரியும். பின்வருகிற இடத்துல விளக்கம் போல் வேற வேற விஷயத்தான் அவருக்கு விரும்புவார். ஆனா அந்த இடத்துல விளக்கத்தை புரியும். அந்நிய பாஷை பேசுகிறோம், யாரோட பேசுகிறாங்க? நான் கேட்கிறேன், காலையில் இருந்து உன் ஜெபத்துல அந்நிய பாஷை பேசுறீங்களா? எத்தனை நேரம் பேசியிருக்க? உன்னுடைய பிரயத்தனம் என்ன? உன் ஜெப நேரம் என்ன? தேவனோடு பேசுறதுக்கு டைம் இருக்கா அவனுக்கு? நல்லா முறைக்கிறீங்க. நீ செய்தியா? நான் செய்யற மாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கு சொல்லுங்க, போய் சொல்லுங்க. எனக்கு ஒரு தேவனோடு பேசுறதுக்கு நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கேன். மதியத்தில் 1 மணி நேரம் இருக்குது, நைட்ல ஒரு 1 மணி நேரம், அது 1.5 மணி நேரம் இருக்கும். மார்னிங்ல என்ன பேசுவேன்? நான் என்னுடைய பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேசுவேன். சில டைம் எடுத்துக்கலாம், உட்காந்து உடனாள் போட்டு ஆண்டவரே இதெல்லாம் நடந்துருக்கு, ஒருவேளை நான் இதை கம்ஃபர்ட் தற்போது சொல்ல செய்து ஏன் இந்த பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனைகள் என்று சொல்லிட்டு வந்தேன். சொல்லி வச்சு அடுத்த சிறு நிமிஷங்களுக்கு நான் சொல்லுவோம். என் கூட ஒரு வந்து சதீஷ் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ரொம்ப அவமரியாதை வந்துச்சு. நான் ஒன்றும் இல்லை, ஒரு செவ்வாய்க்கிழமை மணிநாள் ஜோம் பண்ணேன். நான் இன்னைக்கு ஜோம் பண்ண பேசினேன். ஆண்டவரே இல்லை பேசுறதா பேசிட்டு நான் என்ன பண்ணேன், இதான் பண்ணிட்டேன். அந்த அடுத்த நிமிஷம் இம்மிடியா ஒரு பதில் வருது வாட்ஸ்அப்ல, எனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தேவனோடு பேசுகிறவன் ரகசியத்தை மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தான். அந்நிய பாஷை பேசாதவன், அந்நிய பாஷை இல்லை அப்படின்னா அது எனக்கு தெரியும். உங்க ஊருக்கு அந்நிய பாஷை பேசணுமா? நிறைய பாஸ்டர்ஸுங்க, நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷை தேவையில்லை அப்படிங்கிறது புரியுறாங்க. குருபதேசம் வெள்ளக்காரன் எப்போ உள்ள புரிந்தாலும் நிறைய குருபதேசம் நினைச்சுட்டாங்க. இப்போ இந்த காலகட்டம் உள்ள புரிஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள் அதெல்லாம் நினைச்சது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஊழியர்கள் எப்படி இருந்துச்சு, 50 வருஷம் 20 29 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியர்கள் இருந்துச்சு.
மிகவும் சேஃபா இருக்கும். முதலில் சொன்னேன் சுந்தரம் இருக்கிற வரைக்கும் குருபதேசத்துக்கு வேலை இல்லை. சுந்தரம் இல்லாம பண்ணாரு. சாம் சுந்தரம் வந்து கொஞ்சம் இந்த தியாகி, அதாவது இந்த மாதிரி ஒரு அப்படியே அனுசரிச்சு போற ஒரு அந்த மாதிரி மனுஷன். அதனால அவரும் வந்து பேரை போடுவாங்க. அதே போல மற்ற ஆட்கள் நினைச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் எடுத்தாலும் நினைச்சாங்க. இப்போ அப்போ உபதேசம் என்பது ஒரு காலத்துல இதுதான் உபதேசம் என்ற ஒரு சிறிய அளவோடு இருந்துச்சு. இப்ப எந்த சபைக்கும் என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்லை, உபதேசம் இல்லை. சிஎஸ்சிக்கு உபதேசம் இருக்கு சார், கிறிஸ்துவனுக்கும் இருக்குது, கேத்தலிக் இருக்குது, இசிஐக்கு இருக்குது. இந்த மெயின் சர்ச்சஸ் வந்து யாராலும் அசைக்க முடியாது. ஆனா இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஒரு எந்த விதத்திலும் நம்ம எதிர வைக்க மாட்டோம். யார் கொடுத்தாலும் அது ரெண்டு வைக்கும். நமக்கு என்ன இல்லை, ஒரு உபதேசம் இல்லை, தெரியாது, பட்டவர்கள் தெரியாது, அடிப்படை தெரியாது, அடிப்படை தெரியாது. உங்களுக்கு அழைச்சாங்க மொத்தம் 3 அப்படின்னு நம்ம போயிட்டு. ஆனா நமக்கு ஒரு அடிப்படை என்னன்னா, இதுதான் எனக்கு பேஸ், இதை விட்டு என்ன செய்ய மாட்டேன். ஆனா ஏன் இந்த ப்ராப்ளம் ஏன்னா, யாரும் இந்த ஒரு ஊழியக்காரனோட கூட இருந்து வளர்ந்து விருப்பம் கிடையாது. நானே மந்திரி, நானே அப்படியே இருக்கிற ஒரு ஊழியக்காரனோட இருக்கு. அந்த ஊழியக்காரர் இவரை சுத்தம் யாரையும் நம்பி நினைச்சிருக்கல. அன்னைக்கு இருந்த லீடர்ஷிப் இப்ப இல்ல. அது நான் வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்யணும், என்ன காரணம், என்ன செய்யணும்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், வாழ்க்கையில தொடர்ந்து 1 நிமிஷம் 1 மணி நேரமாவது முழங்கால் பண்ணிக்கிட்டோ உட்கார்ந்தோ கத்தோடத்துல பேசும். எப்படின்னா நீங்க வாசி பேசி அபிஷேகத்தில் நடந்து தேவனுடைய ஆவியில நடந்து அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் பிசாசுகளை கட்டும். அப்ப என்ன, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். வாசிக்கிறேன். அன்னைக்கு யோசுவாவும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா 10:12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி தேவனோடு பேசுகிறவன் யுத்தத்தை வெற்றி பெற்றான். பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல தேவனோடு பேசுற மனுஷன் ஊழியத்தை வெற்றி பெற்றான். யார்கிட்ட பேச விருப்பம் தெரியுமா? யார்கிட்ட பேச விருப்பம் தெரியுமா? ஒண்ணு போலீஸ். ஏதாவது பிரச்சனை யார்கிட்ட போய் பேச போறோம்? போலீஸ்ல பேசுறோம். சில பேர் பிரச்சனை என்ன செய்யணும், அதுக்கு தான் வச்சிருக்காங்க. அப்புறம் யார் வச்சிருக்கோம்? யாராவது கட்சிக்கார யார் இப்ப ரூலிங் ஆட்சியோ அவங்க கட்சி தோங்கணும். 2 3வது யாரான லோக்கல். நான் ஆரோக்கியம் இதான் உண்மை. ரியல் லைஃப்ல மட்டும் தான் பண்ணிட்டேன். என்னைக்காவது என்னை கர்த்தர் பார்த்துக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒன்று மனம் என்று சொல்லிருக்கீங்களா? நான் டைரக்டா சொல்றேன் சார், என்னன்னு என்ன ஒரு ஊழியக்காரன் யார் இந்த ஊழியக்காரன் பண்றான், அவர் சாட்சியம். அவங்க யார் தெரியுமா? நீ அந்த பொண்ணை வந்து முடிச்சு போடாத, மலையில போனாலும் நீ சொல்ற, அவங்க சென்ட்ரல் ராஜாவுடைய அக்காமாவை பார்த்து நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் டாக்டர் அப்படின்ட்டு நான் என் மொழிக்கு சொல்லாருங்க. அவர் வந்து எனக்கு கஷ்டத்துல ஒர்க் பண்றாரு. அவர் என்னை சொல்ல வச்சு தருகிறாரு. நான் எனக்கு குளித்து மனுஷன் சீக்கிரம் வந்து அதை சொல்லிட்டு போயிட்டு நான் ஊழியத்தை நான் முடிச்சுட்டு வரேன். ஒரு 15 நாள் முடிச்சுட்டு திரும்பி வரேன். வந்தா சென்ட்ரல் ராஜா அக்கா அவங்க போட்டு சொல்லுங்க. எப்படி என்னன்னு தெரியாது. அப்புறம் நான் கூட்டி கட்டினேன். யார் சம்பளம் காட்டா? அப்புறம் பார்த்தா நம்பர் அனுப்பிடுவோம். நீ கடவுளுடைய மனிதனாக ஜீவிப்பாயானால் இந்த உலகத்துல ஒருத்தொரு நீ கடவுளுடைய மனுஷனாக இருந்து பாரு, ராஜ்யம் கூட உன்னை கண்டதாய். நான் கேட்கிறேன், கழுத்துல கட்டி வர்றது வந்து இப்போதைக்கு நேரத்தில் பார்த்து ஊழியர் தொடர்ந்த காலத்துல இருந்தே கழுத்துல நெத்தி வரும்.
இடத்துல கட்டி வச்சுக்கிட்டு தான் ஊழியம் செய்யணும். சொகுசா ஊழியம் செய்யறதுக்கான நடத்த சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுத்து உனக்கு 5 அப்போ 2 மணி 5000 பங்களுக்கு அவர் கூப்பிட்டாரு. கழுத்துல கட்டி வைக்கிறது அவர் கூப்பிடுறாரு. என் சிலுவை எடுத்து கொண்டு எனக்கு பின்னாடி வராதவன் எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டான். சிலுவையே பாடுதான் நம்ம சிலுவை சொகத்துக்கு முன்னாடி சொல்றாரு. சிலுவை அவர் சொகத்துக்கு முன்னாடி சிலுவை பேசிட்டாரு. மாஸ்டர் சிலுவையை சுமந்து தான் அதனால கேத்தலிக்ல வந்து சிலுவை கட்டி தொங்குறாங்க. இப்போ பிஷப்லாம் கட்டி தொங்குறாங்க. அவங்க எல்லாரும் சிலுவை கட்டி தொங்குறா அப்படியே யாவும் ஒரே தான் சிலுவை இதுதான் சரியா இல்ல அப்ப ஞாபகம் இருக்குதா சிலுவப்பா என்னைக்கு எல்லாம் கட்டு கட்டி வரும். ஆனா இப்ப என்ன அவனாவது ஒரு தாய் கிட்ட சொல்லுவா ஒரு பண்ணுவோம் சட்டை போடும் இப்படி பண்ணிட்டா பேசிட்டாப்பா சண்டை போடுவோம். அட்வொகேட்டை கூப்பிட்டு போலீஸை கூப்பிட்டு வாரம் நிற்போம். போலீஸ் நைட் எல்லாம் நிற்பாங்க, பகலாம் நிற்பாங்க, 2 நாள் 3 நாள் போய் நிற்பாங்க. கடைசி ஏதாச்சும் ஒண்ணு நடக்காது. கவனிக்கிறீங்களா? நான் நிறைய போலீஸுக்கு போன பாசத்துக்கு நிறைய பார்ப்பேன். அடி வாங்கினது உதவானது அவன் வாங்கியிருப்பாரு. இது போய் பேசுவாரு வீடியோலாம் போடுவாரு, வீடியோலாம் காட்டுவாரு, பேசிட்டுலாம் போடுவாரு. அங்க ஒண்ணு நடந்துக்காது. பாஸ்டர்ஸ் தேவன் உங்களை பாதுகாக்காத பட்சத்தில் உலகத்துல மொத்தம் உங்களை பாதுகாக்க மாட்டாங்க. சரியா போய் அழைத்தது யாருடைய தெரிந்து கொண்டது? கட்சிக்காரனா போலீஸா யாரையும் அவனை தெரிந்து கொண்டது? அவன் தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவன் அவனோட பாதுகாப்பு கொடுப்பாரு கொடுக்க மாட்டா கொடுப்பார்ல. நேற்று கட்சி தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தான் இருந்தாலும் இல்லையா உனக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரா? அரசாங்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற இடம் வரும்போது நீ சர்வ வளர்ந்து வேலை செய்யற அவனுக்கு பாதுகாப்பு என்ன பார்த்து சொடக்கு போட்ட மாதிரி இல்லை சார். பாஸ்டர்ஸ் இல்ல சொடக்கு போட்ட பாஸ்டர்ஸ் கிடையாது. நான் அப்படி சொல்லுவேன், நான் கடவுளுடைய மனிதன், நான் கடவுளுக்காக இருக்கிறேன். நீ வந்து என்ன செய்யல கடவுளுடைய மனிதன் போர்வையை சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதான் இருக்க. நீ கடவுள் மனிதன் கடவுளுடைய மனிதனாய் வாழ்த்துப்பா. நீ சொல்றதெல்லாம் இன்னைக்கு மழை வரும்னு சொல்லு, மழை வரும். இன்னைக்கு இது நடக்குன்னு சொல்லி நடக்கும். விசுவாசியை கூப்பிட்டு சொல்லு, இது நடக்காதுன்னு சொல்லிப்பாரு. பயப்படாம என்ற ஒரு விசுவாசத்துக்கு எடுத்து என்னை சொத்து பிரிக்காம இருக்கு, நான் போய் சொத்து வாங்க போறான்னு எடுத்து நான் வந்து போவாங்க கிடைக்காது. அதே போல கிடைக்கல உடனே அது சொன்னா கிடைக்காது. ஆமா பேசுறாங்க மற்றால கூப்பிட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது சொன்னா அப்படியே நடக்கலாம். நீங்க உங்களுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருந்து நீ கர்த்தருடைய மனிதனா இருந்து பேசி பாருங்க. ஜனங்க உங்களுடைய வார்த்தையை மதிப்பாங்க. இதை செய்யாத அப்படின்னா செய்ய மாட்டான். இதைத்தான் செய்யணும்னு சொல்லி பாருங்க, அதை செய்வாங்க. உங்க போய் சொல்லக்கூடாது. ஒண்ணுமே சொல்லப்பா சொத்தை கொண்டு வச்சுட்டு இவ்வளவுதான் வித்தியா. ஆமா ஒண்ணுமே செய்ய பொய் சொல்றதுன்னா செஞ்சுட்டாங்க. ஒண்ணு விசுவாசி எத்தனை சொல்லிருப்பான் அவன் சாய மாட்டாங்க. ஒன்று யாருல ஆவியான இருந்தா இப்ப எத்தனை பாஸ்டர்ஸ் போய் சொல்லி சொல்லிட்டு பொய்க்கு போயிட்டானே. நீங்க உண்மையாக இருந்து பாருங்க, பொய் சொல்றதான் செஞ்சுப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் புரிதல். அப்புறம் பொய்யனுக்கு கேரக்டர் பாரு. புனிதனுக்கு புனிதன், பொய்யனுக்கு அவர் பொய்யன் தான். நீ பொய் சொல்லலாம், அவர் பொய் சொல்லக்கூடாதா? நீயே பொய் சொல்லிதான் சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவருக்கு உண்மை சொல்லிட்டு உண்மையே வைப்பாரு. நீ உண்மை அவர் உண்மை இல்லை தேவன் தான், நான் இல்லைன்னு இல்லை. ஆனா நீ யாரு? உன் கேரக்டர் இல்லை. உன் கேரக்டர் கேட்கும்போது அவரை மாத்திக்கிட்டு நீ உண்மையிலோட இருந்து பாரு. அவரோட உண்மையில நீ அவரை நம்பி விசுவாசி நம்பி இருக்கிறேன்னு பேசாம கீழே வந்து ஐயோ அப்படின்னு செத்தாலும் அப்படின்னு உனக்கு அனுச்சி வந்து சேரும் எல்லாம் வந்து சார். நான் கல்வராய் மலையில போய் சொல்லிட்டேன்.
87 எனக்கு டீம் ஒர்க்கு, என்னுடைய டீம் ஒர்க். என் டீம்ல 10 பேர் இருக்காங்க. சாப்பாடு அன்றைக்கு வந்து கொடுத்து 15 கண்டசாமம் பிடிச்சுவாங்க. அது வீட்டு கொடுக்கணும், அதுக்கு வந்து சாப்பிடணும். 40% எல்லாம் சாப்பிட வயசு இதான் இருந்தது. சாப்பாட்டுக்கு 15 நாள் என்ன செலவை பற்றி காசு கிடையாது. நாங்கள் கொட்டு எடுத்து பாட்டு பாட ஜோம் பண்ணிட்டு. ஆனால் சாயந்தரம் ஆனால் என்ன செய்வோம், கிராமம் இருக்குது கிளம்பி சொல்றது. ஒரு மலையாளம் தான் சார், நான் சொல்லியிருக்கேன். செம்மன் பேட்டி பண்ணிட்டு நீங்க இப்ப சொல்ற புளியம்பட்டியில இருக்கிற ஜேம்ஸ் ஒரு பையன், அவன் போன் நம்பர் வேணா தரான்னு போய் கேட்டு அந்த சமீபத்தில் நான் அந்த பையன் பார்க்கிறேன். அந்த அவன் போன் பண்ணி பேசிட்டு ஜாஷுவா வந்து தான் அது நம்ப வாங்கி கொடுத்தது. என் பையன் இது அதாவது உண்மை சார், கதவு தரலாம் சார். கையில மஞ்சள் பையில அரிசி மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்க ரொம்ப கதவு தரணும். திறந்து பார்த்தா ஆதிவாசி அந்த மலைவாசி தான். அந்த என்ன சாமி உங்க சாமி ராத்திரி சாமி என்ன தோக்க சாமி என்ன ஆச்சு கவர்மெண்ட்மா? இல்ல சாமி உங்க சாமி என்ன சாமி சாமி என்னடா இந்த சாமி என்னடா பார்த்தா அரிசி 5 கிலோ அரிசி, அது நான் வீட்டு மஞ்சள் பயிர் அரிசி, இன்னொரு கையில கொடுத்துட்டு இது உங்களுக்கு சாமி அந்த உணவு சாமி இருக்கிறது ஆக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப கேட்டால் கிடையாது. அன்னைக்கு போயிருக்கோம் சாப்பாடு பசியில கொண்டு போய் இருக்கோம் கிடைக்காது. சாமி உங்களுக்கு தான் சாமி, நான் நீங்க சாப்பிடும். அதுக்கு பிறகு நான் அந்த ஊரை விட்டு நான் வெளியே வரேன். எனக்கு அரிசி அவன் தான் சப்ளை பண்ணா, எல்லா பொருளும் அவன் தான் வாங்கிட்டு தான். சாயந்தரம் ஆனா எங்களுக்கு ராத்திரியில அவன் அவங்கிட்ட தான் சாப்பிடும். இந்த விளக்கு வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி முன்னாடி ரெடி பண்ணிப்பா, இவன் மறிமாறும் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த ஊரை விட்டு வெளியே வரவங்க சாப்பாடு வேண்டிய என்னுடைய ஆண்டவர் இன்றைய வரையில நான் சொல்றேன், நான் கடன் வாங்கி சாப்பிட்டு சார் வெளியே போய் அந்த மாசம் தரேன், 10 நாள் வச்சு தரேன். ஒரு சின்ன 25 பைசா 10 காசு சிங்கிள் நயா பைசா கூட நான் கடன் வாங்கி சாப்பிடுவேன். நாளைக்கு பிள்ளைங்க சரி நல்லா கடன் வாங்கி நான் உடுக்கல, என் சட்டையில கடன் வாங்கி நான் கொடுப்பேன். என் வீட்டில் கடன் சொல்றது எதுவுமே கிடையாது. 40 ஆண்டு கால ஊழியத்தில் என் ஆண்டவன் கடலாம் உங்களையும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தை சொல்றேன். படிப்புக்கு நான் செலவு பண்ணா ₹1,00,000 பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். ஆனால் ஆண்டவர் திருவையான பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. மெரிட்ல கூட்டு சீட்டு கொடுத்தாங்க. மெரிட்ல கூட்டு சீட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் சொன்னேன் 60,000 ரூபாய் கட்ட முடியாது சார் அப்படின்னா மாசம் 6,000 ரூபாய் கட்டுது சார். அந்த மெரிட் ஸ்கூல்ல போய் இந்த பிள்ளைகளை வந்து அவங்க கேட்டு வாங்கிட்டு போய் மெரிட்ல கொடுத்தாங்க. என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை. நான் என்ன செய்யறேன், நம்ம குடும்பத்தை தூக்கிட்டு சுமக்கிறீங்க, நம்ம குடும்பத்தை தூக்கிட்டு வீடு வீடா சுமக்கிறீங்க. எப்படியே படி வைக்கணும், எனக்கு அது செலவு இருக்கு, வீட்டு வாடகை இருக்குது, சாப்பாட்டு செலவு இருக்குது, நான் என்ன செய்யறது, உங்க வார்த்தை நீங்க தூக்கிட்டு சுமக்கிறீங்க. நீங்க தூக்கி குப்பையில போட்டு தெய்வ சமூகத்துல காத்துருங்க, அவர் அதை பார்த்து நாம் அதை செய்கிறது. நான் சாட்சியோட சொல்லுங்க, நீங்கள் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவன்கிட்ட பேசக்கூடியவர்கள், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்கள். நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமானது நாம் அவர்களோடு பேச வேண்டும். உங்களுக்கு அவங்க சண்டையா பேசலாம் தானே, ஒழுங்காக போடுங்க. நீங்க கண்ணை மூடும்போது கஷ்டமா இருக்கிற கண்ணை திறந்துகிட்டே நீங்க அன்னைக்கு பாஷை பேசுங்க. நல்லா ஆவியா நடந்து விடுதலையோடு நான் ஜெயிச்சு முடிச்சேன் அப்படின்ற அந்த இடம் பரவாயில்லை விடாது. உட்கார்ந்து கவனம் அப்படியே கிடையாது. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் உங்களால் ஒரு ஊழியத்தை செய்து சாதிக்க முடியவே. ஏன்னா இந்த ஊழியர் வேலை யாருடைய வேலை? அவருடைய திட்டங்களால் நடக்குது. புத்தி நடக்குது. நான் என்ன செய்யணும், இன்னொன்று என்ன செய்யணும், மற்ற ஆட்களை நம்பிய ரோல் மாடலாக இருக்கு.
பக்கத்தில் இருக்கிற ஆளு, உங்க கூட பழகிறாங்க, உங்க ஏரியா இருக்கிற பாஸ்டர்ஸ், அவங்க இப்படி நானடி பண்ணுங்க. நீங்களா இருங்க. மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யாது. நான் இப்ப சொல்லுவேன், நான் அந்த இடத்துல கவலை ஊழியம் அவர் எப்படி இல்லை. இடம் வாங்கினாரு, பில்டிங் கட்டினாரு, ஸ்கூல் பழகினாரு, கோபுரம் கட்டினாரு, அது அவருடைய வேலை. அவரை பார்த்து நம்ம முடிச்சுக்கிறது. கோபுரம் கட்ட கூட அவரை பார்த்து கோபுரம் கட்டினாங்க, நான் கடல் வச்சுக்கிறேன். நிறைய பேர் நினைச்சாங்க அவரை பார்த்து கோபுரம் கட்டினான், ஆப்பிரிக்கா கட்டுச்சு, ஆனால் இதில் மாட்டிச்சு, கடவுள் வச்சுக்கிச்சு. இந்த கடவுள் வந்து வெளியே வந்து என்ன வழி அப்படின்னு பார்த்தா பொய்யா திருப்பி நிறைய பேர் வராங்க. உடனே திருப்பி சொல்லிச்சாங்க. அதுல 10 சொன்னா ஒண்ணு நடக்கும். அது நினைச்சிட்டாங்க ஒரு குரூப் புரிதவங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ஏதாவது திட்டம் பண்ணணும், பிளான் பண்ணணும். உன் பாக்கெட்டு காசு எடுத்து நான் பிளான் பண்ணாதான் இருக்கு வீட்டு எடுத்து இல்ல அடுத்தது என்ன செய்யும். நான் ஏதாவது நூதனமான பேசணும், நூதனமான டைலாக் பேசணும். அப்படி சொல்லும்போது அவ பாக்கெட்டு காசு எடுத்து எதுக்கியா நூதனமான ஊழியம். கடவுள் கொடுத்த ஊழியர்கள் உண்மையா செஞ்சுட்டு போனா வாமாங்க அவர் கூட்டு போறாங்க. நீங்க நூதனமான ஊழியை செஞ்சுட்டு போனா அங்க வர்றதுக்கு கிடைக்கிறீங்களா? அங்க வர்றதுக்கு கிடைக்கிறீங்களா? இல்ல. நீங்க உங்க கையில கொடுக்கப்பட்ட ஊழியம் கிராம ஊழியமா, ஸ்லம் மினிஸ்ட்ரியா, அல்லது 10 பேர் கொண்ட சபையா, அல்லது 1000 பேர் கொண்ட சபையா, 100 பேர் கொண்ட சபையா, அந்த 100க்கு 100 ரிசல்ட் கொடுங்க. நீங்க பெருசாக நினைக்காதீங்க. உங்களை நம்பி கர்த்தர் எத்தனை பேரை கொடுத்தாலும் அத்தனை பேரை நடத்துறதுக்கு நீங்க திட்டம் போடுங்க. அதை விட்டு நீங்க நூதனமான திட்டங்களை போடாதீங்க. ஆமே யா நான் அப்படி சொல்லுவேன். என் பிள்ளைக்கு 10 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, 1 லட்ச ரூபாய் கட்டணும். அந்த மாதிரி எனக்கு முடிச்சது இல்லை. அப்போ காசு கொடுத்து வச்சுட்டு அந்த காசை வச்சுட்டு என் பையனுடைய குழந்தை பிறகு நான் செலவு பண்ணேன். 2 வீட்டமாக பெரிய ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கு செலவு பண்ணி காசு செய்யலை. என் பிள்ளைங்க கூப்பிட்டு சொன்னேன், இந்த வருஷம் நீங்கள் படிக்க வைக்க முடியாது, நீங்க என்ன செய்யுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று சொல்லி 5வது 6வது 7வது கேட்டேன். சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தெரியாது, எவ்வளவு தெரியாது, சரின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோட எப்பயுமே வழக்கமாக இது பண்ண நேரம் என்னுடைய வேத வாசகம் நேரம் மாசத்துல ஒரு நாள் முழு இரவும் பைபிள் படிக்கிற படம். முழு இரவும் பைசி சோதனமான படம் எனக்கு இருக்கு. ஒரு மாசத்துல ஒரு முழு இரவும் கடவுள் ஜெபம் ஒரு படம் இருக்கு. முழு இரவும் பைபிள் படிக்கிற படம் இருக்கு. பதிவெடுத்துன்னு சொல்லுங்க, கதை சொல்லுங்க. நடந்த ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை என்ன செய்வேன், பைபிள் ரூமை கூட்டிகிட்டு நான் பைபிள் எடுத்துட்டு சகரியாக இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா படிச்சுட்டு எழுத குறிப்பு எழுதிட்டே இருக்கேன். அது என்னன்னா ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வித்தியாசமா பைபிள் மத்தியாரம் ஆதியாரம் படிச்சோம் இல்லையா, அதை பற்றி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு கால் வருது, பாஸ்டர் நான் ஜோமன் உட்கார்ந்தேன், திடீர்னு உங்க பொண்ணு சின்னவன் அவருக்கு புள்ளவாதம் ஒரு வீட்டை, அது அவன் புள்ளவாதம் ஞாபகமாகவே இருக்கு, ஏன் ஆண்டு புள்ளவாதம் காட்டுறான்னு தெரியல, எப்படி இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபோன். அவன் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன படிச்சு. அப்போ நான் சொன்னேன், ஜோமன் இருக்கேன், நீ ஜோமன் அப்படின்னு சொன்னேன். அவன் படித்த காலத்துல அவன் விஷயம் நான் தான் சொன்னேன். காசு கொடுத்ததே கிடையாது. அவன் சரி புது வேலை அப்போ ஃபோன் நீங்க எடுத்துக்காங்க அப்ப சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃபோன் வருது, ஃபர்ஸ்ட் உங்க ஃபோனுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க, இந்த அனுப்பி கொடுங்க, நான் நம்பர் அனுப்பி கொடுத்தேன் சார். அந்த நைட் போயிட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில எனக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஃபோன் வந்தாரு, ஐயா நீங்க எங்க இருக்கீங்க, நான் ஐநாவில் இருக்கேன், நீங்க வடபழனி பக்கம் வருவீங்க, வடபழனி முடிஞ்சு போறேன், எங்க வரணும், என்ன விஷயம் இல்லை அவங்க பார்க்கணும். சரி பார்க்க வந்து அப்போ புல்லட் வச்சு நான் நிற்கிறேன், எங்க நிற்கிறேன் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி புல்லட் சொல்லிட்டு அதை சொன்னேன். அப்போ நான் எப்போ நிற்போம்னா நான் வந்து சனி ஞாயிறு போக முடியாது, நான் மண்டே வரேன். மண்டே ஈவினிங்ல நான் அப்படியே போயிருந்தேன். எதுவுமே ஏதாவது போய் சரி போயிட்டீங்கன்னா ஒரு கிரவுண்ட் கவர் பண்ணுறது வீட்டு கவர் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் யாரும் என்ன சார் இது ஒரு முழுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் டெலிவரி பண்ணுறேன் மட்டும்தான், எனக்கு என்னன்னு தெரியாது சார். அப்படியா அப்படி பார்த்தா என் பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய மொத்த பைசா. அப்போ நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணி வந்துருக்கு
மாஸ்டர் அவனுக்கு எதுவுமே செஞ்சது இல்லை. ஆண்டவர்கள் சொன்னார், என் தங்கச்சி நான் ஃபோன் பண்ணேன், மாஸ்டர் கஷ்டப்படுறாரு. உடனே அவன் சில என்ன எவ்வளோ ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் தான் மாஸ்டர் நீங்கள் அவங்க போகணும் சார். எத்தனையோ 1000 கிலோமீட்டர்ல இருந்து அதுக்கு போய் 20 உதவி செய்யலாம். அன்னைக்கு 10 வருஷத்துக்கு கிடைக்கும் தான் பாருங்க காசு, அவ்வளோதான். இதே காசு கிடையாது. யாரை கொண்டு எங்க இருந்து நமக்கு என்ன வரும், என்ன வரும், என்ன வரும்? எனக்கு மட்டும் அதே வரும், எனக்கு மட்டும் அது கடவுள் என்ன பாருங்க. அவர் வந்து உட்கார் அவங்க வேலை பாருங்க. எனக்கு மட்டும் அது தேவன், உங்களுக்கு கடவுள் இல்லையா? உங்களுக்கு தான் நினைச்சாரு, உங்களுக்கு நினைச்சாரு. கௌரவமா வாழ நீங்கள் வாழ எப்படி வாழணும், எப்படி வாழணும்? யாருடைய தலையை சொல்லி திட்டக்கூடாது சார். எந்த ஆபீஸ்ல நீங்க போனாலும் போய் கைகள் இருக்கிற படத்தை இருக்கக்கூடாது. உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு கருதி பேர் நீங்க சீக்கிரம் பாருங்க. சில ஆட்கள் நம்ம வறுமையில வச்சு ஜாலியா இருக்கு பாருங்க. சில ஊழியர்கள் இருக்காங்க, பழைய ஆட்கள் அப்படி இருந்துச்சு. நம்ம வந்து ஏழ்மையா வச்சுக்கிட்டே நம்ம ஒரு அதான் போய் செய்யலாம். ஏன்னா அவங்க கொடுத்த பின்னாடி போவோம். ஒரே நாள் 500 ரூபா போய் நம்ம பின்னாடி போக மாட்டேங்க. இது செய்யற டெக்னிக் தான். காசு காசு வச்சுக்காங்க, அவனுக்கு போட்ட டெக்னிக். நீங்க என்ன செய்யணும், அவனை சுத்தம் விடணும். நான் கடவுள் உன் கதையை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நீங்க சொல்லி பாருங்க. அவன் பின்னாடி இருப்பான். நான் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு அனுப்பி போனேன். அங்க ஒரு டாக்டர், அவர் பேர் டாக்டர் போயிட்டு நான் போய் சும்மா சார் நின்று எழுதி நின்னேன். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ரொம்ப வந்து பொத்து குறிப்பிட்டு இருந்துச்சு. கர்த்தர் பேச ஆரம்பிச்சா சொன்னாரு, உனக்கு இப்போ 4வது வீட்டுக்கு அனுப்பினேன் சொல்லிட்டு சொல்ல ஒருவனா சொல்றது இது எல்லாத்தையும் அடுத்தது அவங்க பார்க்கணும். பயந்து நடிக்கிட்டாங்க. கர்த்தர் பேசலாம். கர்த்தர் பேசுகிற செய்தி இன்றைய உரையிலும் அந்த குடும்பம், அந்த ஊழியர்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்ற எனக்கு கர்த்தர் உங்களை வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய ஊழியர்கள் ஒருத்தரும் அசைக்கிறாரு. உங்களை அசைக்கணும், அழிக்கணும்னு நினைச்சு கண்களும் கட்டினா கூட அவன் காணாம போவாங்க. நாம அவருடைய ஊழியமான செய்யணும். கர்த்தர் சொல்லுறது செய்யும். புரிந்து கொள்ளுங்க. வேற மிக நம்ம சொல்லிக் கொடுக்குறது கர்த்தரோடு கூட பேசுகிற பழக்கம் நமக்கு. சரி, அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து மாறி முடிக்க நான் நேரத்தில் கரெக்டாக ஒரு முடிச்சு என்ன பசிக்குள்ள பாசத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. இப்ப பாருங்க, நான்காம் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை கையுடைய சுகமடையணும். முதல் அதிகாரம் இல்லையா? கர்த்தர் திரளான ஜனங்கள் வராங்க. வரும்போது அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்குதா? அற்புதம் நடக்குது. நிறைய சுகம் நடக்குது. சாப்பிடும்போது யாரு சுகமாக இருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க. அப்ப இது என்ன பண்ற, வீட்டுக்கு போறாங்க. சாப்பிடுறதுக்கு போனா அங்க சாப்பிடறதுக்கு உள்ள மக்கள் என்ன செய்யல, அங்கேயே இருந்தாங்க பண்ணிட்டாங்க. அப்ப இவருக்கு பசி மயக்கத்துக்கு எடுக்கிறது, பசி மயக்கம் இருக்காரு. அப்ப பசி மயக்கத்துக்கு அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் பண்றாங்க. ஏசி பிடிச்சிடலாம். பேசினாலும் பசி மயக்கம். என்ன பொறுத்தவரை இந்த பசி மயக்கிறத விட பசுத்தாவியான நிறைவு இருக்கு பார்த்தீங்களா, அது மயக்க நிலையில இருக்கும். அது எக்ஸாம்பிள் சொல்றேன். பசுத்தாவியான நிரம்பி ஜெயிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பசுத்தாவியான நிரம்பப்பட்டு பேசுகிற பிரசங்கம் இருந்துச்சுன்னா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ என்ன பேசுறது தெரியாது, என்ன போகுதுன்னு தெரியாது. அதை பேசுறது நமக்கு தெரியும், ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதை கரெக்டாக கிரியை செய்ய. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன பண்றது, விழுந்து போனாலும் தான் சொல்ல முடியும், புரியல. அதை சொல்லிதான் சொல்லுங்க. ரெண்டாவது பாலாசி யாரை ரெண்டம் இவரெல்லாம் ரெண்டாவுடைய செய்தி எடுத்துட்டீங்கன்னா இந்த பசுத்தாவின் நிறைவேறியே வசனம் பண்ணுவாங்க. அந்த மயக்கத்திலே பண்ணி முடிப்பார். முடிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுவார். அதெல்லாம் அற்புதம் கலந்து முடிஞ்சதும் விழுந்துருவார். நடந்து போடுவார். படத்துல படித்து போடுவார். இவங்க ஒரு நாள் மகிமை வந்து இறங்கல. மகிமை இறங்கிச்சு. போட்டோ எடுக்கணும், போட்டோ ஷூட் எடுத்தாரு. அன்னைக்கு பார்த்து மகிமை வரல, கத்த தேவிட்டார். அந்த ரூம் என்ன வரல, மகிமை வரல. அதுக்கு வந்து பார்த்தா மகிமை வரலையே என்ன பண்றது, மகிமையை படம் வந்து என்ன செய்தார், தலைக்கு
மைக்கே போறாங்க விழுந்துட்டாரு. அதுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறது என்ன வரல, பசுத்தாவியானவர் கிரீச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, போதையில பேச முடியல, இந்த மயக்கத்தில் பேச முடியல. உடனே நம்ம கிக் எடுத்து தண்ணி போட்டு பேச ஆரம்பிச்சு. நடந்து உண்மை சம்பவம் கதை பேசல, தண்ணி போட்டு பேச ஆரம்பிச்சு. இப்படி தண்ணி போட்டு பேச ஆரம்பிச்சு தண்ணி போட்டு அதையும் ஓவர் ஆக ஆக்சிடென்ட் சொல்றாங்க. பசுத்தாவில நிரம்பி ஜெயிக்கிற அனுபவமும் பசுத்தாவில இருக்கிற மனிதனும் அவனுடைய நிலைமை அவனார்ம நேரத்தில் செய்யும். அந்த அந்த நேரத்தில் போய் எக்ஸாம் டிஜிஎஸ் கூட பாருங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இப்போ ஆரம்ப காலங்கள் பண்ணுறது நல்லா அந்த பசங்க அப்படியே நிற்கும். அந்த பசங்க பண்ணி இருந்தால் அப்படி இருக்கிறப்போ கை காலெல்லாம் தூக்கிதான் நிற்க வைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த உடனே டயர்ட் அடைவாங்க. பசுத்தாவியான நிறைய தன்மை அவனால் நிற்க செய்யாது. உண்மைதான். இப்போ நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு சொல்றேன், ஏசி இருந்து இப்போ சொல்லிட்டு வரும்போது பேசுறாரு எருசலேம் அந்த வேத பாருங்க சொல்றாங்க, இவங்க பேய் ஓடுறது அற்புதம் செய்யறதுதான் பேசுறவங்கள பேர் ஓடுறான். 22ஆவது சீக்கிரம் படிங்க. எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயர் போல கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்படி சொல்லிட்டு வர இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இவர் சொல்றாங்க பேய் பிசாசு பண்றாங்க. அப்ப ஏசி கிறிஸ்து அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்றீங்கன்னா அவர்களை அவர் அழைத்து இல்ல நீங்க பாருங்க ஏசி கிறிஸ்து என்ன சொல்றாரு, மெய்யாவில் சொல்லுங்க இந்த 28ஆவது மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகி அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாது. சொல்ல வராது, நான் செய்த இந்த சூழ்நிலை புதுப்படைகள் சுகம் பெற்றது, பிசாசுகளை துரத்துறது, வியாதியை சுஸ்தமாக்கினது, இத்தனை சுகம் பெற்றதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு? இயேசுநாதரே பேய் ஓட்டுறதுக்கு பரிசுத்தாவியானவர். இயேசுநாதராக இருந்தாலும் சுகமடைவதற்கு சுகத்துக்கு பரிசுத்தாவியானவர். இப்ப நான் கேட்கிறேன், உங்க ஊழியத்துல இப்போ உங்க ஏரியால பேய் இல்லையா, விசாசமே இல்லையா? என்ன பாருங்க, எவ்வளோ பேய் பிடிச்சவனே அவனுக்கு பேச போறான், வந்து கை குலுக்கி பேசி போறானா இல்லையா? பேய் பிடிச்சதான் கஷ்டம். என்னைக்காவது ஒண்ணு அவன் சக்கரவர்த்திகள் விழுந்தாங்க, தூண்டுக்கள் விழுந்தாங்கன்னா அவன் பக்கம் திரும்புவானா? போலீஸ் வந்து பணம் தேவையா? கட்சிக்காரன் அவங்க பணம் தேவையா? ரவுடி ஒன்று தேவையா? சொல்லு, தேவையில்லை. பசுத்தாவியானவர் தானே காரணம். புரிதல பேசுறது இருக்கீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இது மருந்த வேணான்றீங்களா? வேண்ட வேணாமையா? வேண்டி சொல்றது கை பரிசுத்த இயேசுநாதருக்கு பரிசுத்தாவியானவர் தான் உதவி செஞ்சிருக்காரு. நம்மள பேர்கிட்ட பாருங்க, நம்ம கண்டிப்பா பரிசுத்தாவியான வேலைக்கு. அப்ப இந்த பரிசுத்தாவியானவர் தான் என்ன செய்யணும்? தினம் பேசணும், அவரோட சஞ்சரிக்கணும், அவரோட வாழணும், அவரோடு நடக்கணும். நமக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசி தீர்வு காண வேண்டும். அப்ப இந்த இயேசுநாதர் பெற்ற ஆசீர்வாதம் விடுதலைக்கும் மூல காரணரே பரிசுத்தாவியானவர். ஆமென். இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் முடிவிருந்தான். இதை எழுதி நாம் சொல்லணும், ஆண்டவரே நீர் நிரப்பான், என்னுடைய ஆவியான சிறப்பு எழுதி நிற்கிறாங்க. முடியாத அடுத்தது இந்த கருத்து ஒத்து போகலன்னா தயவுசெய்து தெரிவிக்க, மற்றவர்கள் மட்டும் எழுதுறது முடியாது. இந்த இடத்துக்கு என்ன வர முடியாது சொல்றது தயவுசெய்து எழுதி மற்றொரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. நான் இன்னைக்கு நீர் அபிஷேகம், நீரை நிரப்பி என்னை தேர்ந்தெடுத்து நான் சும்மா அழைக்கப்பட்ட நீரின்றி அந்த அழைத்திருக்கிறேன். என்னை நிரப்பாக நான் விசாசை ஓட்டணும், யாரை சுத்தமாக்கணும், அற்புதம் செய்கிற சக்தி என்னை கொண்டு கிரியை செய்ய வேண்டும், வசனத்தை உறுதி செய்ய வேண்டும்.
வெற்றியை தர வேண்டும் என்று நீ விரும்பினார். நான் பிசாசை விரட்ட வேண்டும் என்று நீ விரும்பினார். என் சபையில ஞானத்தை சுகமாக்க வேண்டும் என்று நீ விரும்பினார். ஹalleluya. இயேசு மரித்தார், அடக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று வெற்றியை விரும்பினார். பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை வர வேண்டும். நீ தேவனோடு ரகசியத்தை பேச வேண்டும். நீ தேவனோடு பேசணும். நீ தேவனோடு பேசணும் மாஸ்டர். நீ தேவனோடு பேசாமல் நீ ஊழியத்தை செய்து விட்டால் உங்க இருதயத்துடன் கடினத்தை மாற்றுங்க. உங்க இருதயத்தை மாற்றுங்க. உங்க கௌரவத்தை போயிடக்கூடாது. உங்க சுயமரியாதை கௌரவம் நான் பெரிய ஆள் இதெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆண்மையிலோடு தேவன் கிருபையோடு பெருமையிலோடு தேவனை எதிர்த்திருக்கிறார். உங்க ஊழியத்தை எதிர்த்திருப்பது உங்க பெருமையினாலே தேவன் எதிர்த்திருக்கிறார். தேவனால் எழுந்திருக்கப்பட்ட ஊழியம் வளராது. தேவனால் எழுந்திருக்கப்பட்டதான ஊழியம் செழிக்காது. தேவனால் எழுந்திருக்கப்பட்டதான ஊழியத்தை சுவற்றம் வராது, செழிப்பு வராது. நீ கடன்காரனாக சாகரவுல நீ கடன்காரன். இன்னைக்கு தீர்மானம், ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிக்க. நான் உடைய ஆசீர்வாதத்தினால் என் குடும்பம் நிரம்ப வேண்டும், என் சபை நிரம்ப வேண்டும். எல்லாரும் வாயிலிருந்து கேள்வி 5 நிமிஷம் என்னை நிரப்பாட வேண்டும். எல்லாரும் ஒவ்வொருவரும் திருமணம் பார்த்தேன், திருமணம் பார்த்தேன். எழுப்பது வேண்டும், எழுப்பது வேண்டும் கேட்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல எழுப்பது வரட்டும், அப்புறமா எழுப்பது நினைக்கலாம். உங்களுக்கு மனதில் வரட்டும், உங்களுக்கு பசுத்தாவியான கிரியை செய்யட்டும். அப்ப எழுப்புள்ள பள்ளத்தாக்கை நீங்க போகலாம். எழுப்புள்ள பள்ளத்தாக்கை நீ நிற்கலாம். நீயே எழுப்பாடுங்க, நீயே எலும்பு துருவமாக இருக்க, நீயே உயிரிழந்தவனாக நின்றிருக்கிற, நீயே கனமா நின்றிருக்கிற. ஒண்ணுமே இல்ல, நீ எப்படி கிரியை செய்ய முடியும்? எழுபுள்ள பள்ளத்தாக்களை போய் நின்று நீ பிரசங்கிக்க வேண்டுமானால் உனக்குள்ள ஒரு உயிருள்ள இயேசுநாதருக்குள் இருந்தது. உங்களுக்குள்ளும் தேவன் கொடுக்க உதவியா இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஒரு வேணும் கேட்கிறீங்க? ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாம் போகணும், ஒரு தியாகத்துக்கு போகணும், அதுக்காக கொடுக்கிறதுக்கு கேட்காதுக்கு போகணும், இல்ல இந்த வெள்ளச்சிப்பா போட்டுக்கிற ஊழியர்களுக்கு போகணும், இல்ல இப்படி சாதாரண போகணும். இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காது. இது ஒரு ரைட் டைம். கர்த்தரோடு நான் பேசுகிறேன். சரியான நேரத்தை வந்துருக்கீங்க, சரியான இடத்துல கொண்டு வந்துருக்கா. ஆண்டவரே நான் உமக்காக செழிக்கிறேன். வயசு வித்தியாசமே கிடையாது சார். 80 வயசுல ஒரு தாத்தா வந்து நிற்கிறார். லட்சணியத்தை கண் கண்டதே. வயசான கலையோசி நிற்கிறார். அவ குழந்தைய பார்த்து சொல்றா, ஐயோ இந்த லட்சணியத்தை நான் கண்டேன் என்று சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் எழுப்புதலை லட்சணியத்தை காண்பதற்கு வயசு ஒரு முக்கியம் கிடையாது. வயசாக எந்த வயசிலும் கர்த்தர் லட்சணியத்தை காட்டலாம். இதுதான் ரைட் டைம். இது உனக்கு நல்ல நேரம். நல்ல வாய்ப்பு. அற்பமா நினைச்சு எந்த பெரிய காரியத்தை சொல்லு. இனி எந்த காலத்திலும் விஷயத்தை இந்த வல்லமை ருசி மாற்ற முடியாது. நீ தலையில முத்தினாலும் நடக்காது. இப்போது கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தை தன் கையில் உனக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கண்டபடி ஆண்டவரே இதெல்லாம் குற்றமில்லாம என்னை நிரப்பாண்டவரே என் ஊழியத்தில் நான் செழித்து என் ஊழியத்தில் நான் பாவம் என் ஊழியத்தில் நான் வெற்றி பெற வேண்டும். நான் தோல்வியை சந்தித்தது போல் 2024 நான் பெற்ற தோல்வி போலும் இந்த 25 ஆயுள் என் ஊழியத்தில் நான் வெற்றி பெற வேண்டும். என் பிள்ளைகள் நான் வெற்றி பெறணும்.
மனைவி சொந்தங்கள் வச்சுக்கணும். அன்புடைய நான் செழிப்பாங்க. வறுமை 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 இயேசுவின் திருமணத்துக்கு வறுமை தேவையில்லை. வறுமை வேண்டாம். உங்களை வறுமையாய் ஊழியம் செய்ய தேவன் விரும்புகிறார். நான் செழிப்பை பற்றி பேசுவேன். தேவனுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறேன். தேவனுடைய அன்பை பற்றி பேசிட்டு தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி பேசிட்டு உன்னை அழைத்தவர் அவரோட ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கார். உனக்கு ஒரு உத்தியோகத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கிறார். அவர் உன்னை அழைச்சிட்டாரு. உனக்கு சம்பளம் கொடுக்குறது அவருடைய வேலை. ஒரு அரசாங்கம் உனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உன்னை உத்தியோகத்தில் உட்கார வச்சா மாசான நீ வேலை செய்கிறதுக்கு சம்பளம் சேர்ந்து இல்ல. பொருளாதார அரசாங்கம் அது நம் வேலையை செய்யும் போது பரலோகத்தின் தேவன் கூலி ஒழுங்கா வேலை செய்யாம ஒழுங்கா தேவனுடைய கிருபையை பெறாம அபிஷேகத்தில் நிரம்பாம தேவன்கிட்ட பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால உன்னுடைய பேலன்ஸ் எல்லாம் அப்படியே தேங்கி நிக்குது. உன் அக்கௌண்ட் எல்லாம் அப்படியே நின்றுது. நீ சரியாயிட்டா மொத்தத்தை கிளியர் பண்ணி வருவோம். மொத்த காசு வந்து சேரும். மொத்த ஆசீர்வாதமும் வீட்டு வந்து சேரும். ஹalleluya ஹalleluya. நீ தடை பண்ணி உன்னால தடைப்பட்டு வச்சிருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவன் ரிலீஸ் பண்ணுவாரு. நீ செழிப்பு ஆசீர்வாதம் அவளை இல்லாம நீ வாழலாம். இந்த அபிஷேகம் வந்து வீட்டுல நீ கேட்கவே இதை நிரப்பட்டு சொல்லிக்கிறேன். ரம்மணிக்க போறது வாழ்க்கை பாட போறது உனக்கு குழு இருக்கிற விஷயத்தை தட்டி எடுத்து உனக்கு குழு இருக்கிற பின்மாற்றத்தை தட்டி எடுத்து உனக்கு குழு இருக்கிற மனுஷனை பார்த்து உன் நேரத்தை மனுஷனுக்கு பின்னாடி சுத்தி உனக்கால் படிக்கிற நேரத்தை செலவழி. இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதம். இந்த வருஷம் வருஷம் உனக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தை அவர் ரிலீஸ் பண்ணிடுவார். மனம் திரும்பினான் விளக்கு தொடர்ந்து அவர் விளக்கு தன்னை எடுத்துட்டார். அவனை தூண்டி சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரோட ஒப்பந்தம் நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்க கடவுளை பார்த்து எனக்கு நான் பார்த்துருவேன். நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்க கடவுளோட ஒப்பந்தம் இது உங்களுக்கு ஒப்பந்தம் என்ன பார்க்கிற நேரம் இல்லை. நான் மனுஷன் நான் கத்து சொல்றதை நான் சொல்லிவிட்டேன். என் அர்த்தத்தை நான் சொல்லிவிட்டேன். என் கையில் அர்த்தத்தை நான் சொல்லிவிட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் தொடரும். என் குடும்பத்துக்கு எப்படி நான் அர்த்தத்தை நான் சொல்லிவிட்டேன். உங்களுடைய அர்த்தத்தை ஒப்புரவாதம் ஆண்டவரே என்னை நான் சரணாகியாக என்னை சரணாகிறேன். உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். நான் ஜெபிக்கிற மனிதனாய் மாறுவேன். உங்கள்கிட்ட பேசுற மனிதனாய் மாறுவேன். உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் அழைச்சது அவரோட இருங்க. நீ எவ்வளவு நாள் ஏமாத்த எவ்வளவு நாள் நீங்க ஏமாத்திட்டீங்க? 20 வருஷம் ஏமாத்திருக்கீங்க. 10 வருஷம் ஏசுதாரனுடைய இருக்கிற ஏமாத்திட்டீங்க. அவரோட தெரிந்தெடுத்து அவர் கூட இருக்கிறது. நீ அவர் கூட இல்லாம உலகம் முழுவதும் சுத்தி இருக்கிற உலகம் முழுவதும் சுத்தி இருக்கிற கட்சிக்காரன் பின்னாடி சுத்தி இருக்கிற பாசத்துக்கு பின்னாடி சுத்தி இருக்கிற பரியாசக்காரன் பின்னாடி சுத்தி இருக்கிற சினிமாக்காரனுக்கு பின்னாடி சுத்தி இருக்கிற காசி அமுதமான அவன் பின்னாடி சுத்தி இருக்கிற கலைக்காரன் பின்னாடி சுத்தி இருக்கிற சேட்டுக்கு பின்னாடி சுத்தி இருக்கிற பேங்குக்கு பின்னாடி சுத்தி இருக்கிற போலீஸ்காரன் பின்னாடி நீ இருக்க வேண்டியது தேவைப்படும். நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். நீங்கள் இருக்க வேண்டிய தேவனோட தெரிந்து கொண்டது அவரோடு கூட இருக்கிறதா? நீ என்னுடைய சகோதரன். நான் உங்களுடைய ஊழியர்கள் உடன் வேலையார். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உடன் வேலையாளர்கள் என் கூட அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசர்கள் எட்டு போதகமாக கர்த்தருடைய செய்தி என்னை நோக்கி வந்தது. நான் அப்படியே வசிக்கின்றது பலிபீடத்திலிருந்து வேதத்தை கொண்டு சொல்கிறேன். எனக்கு சொன்ன செய்தி அப்படியே வசிக்கின்றேன். நான் என் ரத்த கரையை என் கைகளில் நான் கழுவுகிறேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்?
Praise the Lord. ஒப்புரவாக அதிக பாஷை பேசி ஒப்புரவாக ஆண்டவரோடு ஒப்புரவாக ஆண்டவரே விசுவாசிகளை நடத்துவீர்கள் உண்மைதான். நீங்கள் எப்படி நீங்கள் பெற்ற அபிஷேகத்துக்கு நன்றி. எல்லா அந்நியமாக தன்னுடைய வார்த்தையை கேட்டா அந்நிய வார்த்தையை பேசி அந்தவரை அந்நிய வார்த்தையை பேசி அசுத்தாவை பெற்றோர் அந்நிய வார்த்தை அசுத்தாவை பெறாதவர்கள் பெற்றோர் அந்நிய வார்த்தை பேசு அசுத்தாவை பெறாத உயிர் தாக்கில்ல அசுத்தாவை பெற்றாத உயிர் முடியும் Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவருக்காக செபித்து இந்த அபிஷேகத்துக்கு கூட நடத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் என்ன வசதிக்கும்படி எனக்கு கட்டளையிடுகிறோம். என் ஜெப நேரத்துல வேத வாசிப்பு நேரத்துல எதை சொல்லும்படியாக எனக்கு கட்டளையிடுகிறோம். அவைகளை ஒன்று விட ஆரம்பம் செய்கிறது. ஆண்டவரே, வலது வித்தியாசம் தெரியாத நீர் அழைத்தீர், முன்குறித்தீர், தெரிந்து கொண்டீர். நான் ஊழியத்தில் நாங்கள் எங்கள் தேசத்துல மிகுந்த பாடல் அனுபவிக்கிறோம். எங்களுக்கு முன்னோடிகள் எங்களுக்கு யாரும் வழிநடத்தி கொண்டு போறோம் இல்லை. எங்களுக்கு ஒழுங்கு ஓடுவதற்கும் எங்களுக்கு மூத்த போதர்கள் இல்லை. எங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லி இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கும் ஆட்கள் இல்லை. எங்களை உசுப்பேற்றி கெடுக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்கிறார்களே. நாங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நயவசனைப்போடு பேசி சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. எங்களோடு கூடவே வருகிறார்கள். நாங்கள் இனி விசாசை விரட்ட போகிறோம், நெருக்கத்தை விரட்ட போகிறோம், வியாதியை விரட்ட போகிறோம், மரணத்தை விரட்ட போகிறோம். குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் தேவையானவர் யாரும் கண்டுபிடித்தோம். இயேசுநாதருக்கே பிரசன்னாவியானவர் தேவையில்லை. எங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? ஆவியானவரே, எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். எங்களை நிரப்புங்க. நாங்கள் உம்மோடு கூட பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கி மாலையிலோ இரவு நேரங்களிலோ என்னுடைய விடலாட்டை உடைக்கி அந்நிய பாஷையை பேசி உம்மோடு நேரத்தை செலவழிப்போம். உம்மோடு கூட நாங்கள் இருப்போம். நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அனுப்புகிறது. எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறோம், உம்மோடு பேச விரும்புகிறோம்.
உங்களுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறது. எங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த கருத்தை அர்ப்பணிக்கிறோம். அந்த சிறியோர் அந்த வந்திருக்கிற எல்லா ஊழியர்களும் வயது வித்தியாசமின்றி அனுபவத்தின் வருஷங்களை கணக்கிடாமல் அழைக்கப்பட்ட மனிதர்களை நிறைவேற்றி காப்பீர்கள். இந்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். இதை முன்னிட்டு செய்கிற போதகமானவர்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவையெல்லாம் சந்தி. ஒரு நாளும் என் காசு இல்லை, பணம் இல்லை, நான் கஷ்டப்படுறேன்னு உங்க வாய்ப்பு சொல்லவே கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தை ஜெயிக்கிற உதவி செய்ய ஆண்டவரே. ஒரு நாள் 40 லட்சத்தை ஒன்றும் எங்களால் சாதிக்க முடியாது. நீங்க கூட இருந்தா எப்போது நீ கூட இருந்து எப்போது வச்சு வாழ கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னைக்கு தீர்மானிச்சாரு, நான் இயேசுவோடு கூட இருப்பேன், தேவனோடு கூட இருப்பேன், நான் அவரோடு கூட பேசுவேன், என் நேரத்தை தேவ சமூகத்தை செலவழிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு 3 நாள் சொல்லுவாங்க. Hallelujah.